ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷ் அண்ட் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது 2026 யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ எக்ஸாம் டேட் எப்போ வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ அப்ளை பண்ண முடியும், இதுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் முக்கியமாக ஃபார் பிகினர்ஸ் பேசிக் புக் லிஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஜ் கால்குலேஷன். இப்போ ஏஜ் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் 21 எல்லாருக்கும் வந்துடணும். மேக்ஸிமம் ஏஜ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டேட் வைஸாக வந்து மாறும். இப்போ August 1 டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த August 1 இல்லை July 1 September 1 அந்த மாதிரி டேட் வைஸாக அந்த ஏஜ் வந்து சில பேர் குழப்பமாக இருக்கலாம். அதுக்கான கால்குலேஷன் எல்லாம் கேஸ்ட் வைஸும் முழுமையாக நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பாருங்கள். ஃபார் பிகினர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ரைட், பார்த்துடலாம். 2026 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது Jan 14th. தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி பொங்கல் டைமில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ளிகேஷன் வரட்டும், வேகன்சி வரட்டும், பார்த்துக்கலாம். அந்த கதையே இங்கே வந்து வேண்டாம். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 month நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், படிக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். பட் நான் சொல்கிறது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு 8 to 10 month 1 year நிச்சயமாக இங்கே தேவைப்படும். ஏன்னா படிக்கிற விஷயங்கள் அவ்வளோ ஹோம்ஒர்க் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்த 1 year ப்ராசஸ் 8 to 10 month கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்துக்கோங்க, May 24th கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் August 21st. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்குமான இடைப்பட்ட நாட்கள் உங்களுக்கு வெறும் 60 நாள் கிட்ட தான் வந்து இருக்குது. இந்த 60 நாட்கள் பத்தாது. 2.5 மாதம் இருந்தாலுமே அந்த 60 நாட்கள் தான் ஒரு மெயினாக கொடுத்துருப்பாங்க. அந்த 2 மாதம் முழுமையாக பத்தாது. அப்போ ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த 1 year ப்ராசஸில் ஒரு 10 month படிக்கும் போதோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் யூபிஎஸ்சிக்கு முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். நம்ம ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் அது எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ லாங் டேர்மாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிச்சயமாக ரிசல்ட் கை கொடுக்கும். கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா, படிக்கலாமா வேண்டாமன்றது வந்து மிகப்பெரிய கொஷின் மார்க்காக மைண்டில் தோணுது. அப்படின்னாலும் ப்ராசஸ் சரியாக இருந்தால் நிச்சயமாக ரிசல்ட் வந்து வரும். இங்கே ஃபெயில் ஆகிறது படிக்காமல் கிடையாது, படிக்கிற விஷயங்கள் சரியாக படிக்கலை, சரியான ட்ராக் நம்ம சூஸ் பண்ணல, அது மட்டும்தான். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுங்கள். யூபிஎஸ்சி நானும் படிக்கிறேன் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் பிளானோட பண்ணால் கரெக்டாக கொண்டு போக முடியும். அந்த பிளானுக்கு ஒரு சில பேசிக்ஸ் அவசியமானதாக இருக்குது ஃபார் பிகினர்ஸ். முழுமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட், பார்த்துடலாம். அண்ட் 2026க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. கிளாஸ், நோட்ஸ், டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். வித் பிடிஎஃபோட ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்குவோங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் திங், நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வரணும். இந்த ஒரு விஷயம், எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலும் எஸ் ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமா அப்ஜெக்டில் வந்து கொடுக்க போகிறாங்க, எம்சிக்யூ டைப்பில் ஓஎம்ஆர் ஷீட் பண்ண போகிறோம். மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ எழுத போகிறோம், எக்ஸாம் வந்து எழுத போகிறோம். இது எல்லாத்துமே போகிற ஒரு விஷயம் தான். பட் இங்கே என்ன, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் வந்து ஓகே, அந்த ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் என்ன லிங்க் வந்து இருக்குது, என்ன வந்து கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம் பேட்டர்னை எப்படி நம்ம ப்ரிப்பரேஷனில் அப்ளை பண்ண முடியும், இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ப்ரிலிம்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பேப்பர் 1, பேப்பர் 2 மார்க்ஸ் எல்லாமே வந்தோண்டு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இங்கே ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும். இப்போ நெகட்டிவ் மார்க் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா படிக்கிற விஷயங்கள் எப்படி படிக்கணும், ஒரு 100 கேள்வி கேட்குறாங்க, 100 கேள்விகளில் 100மே அட்டன் பண்ண முடியாது. இப்போ ப்ரிப்பேர் பண்ணும் போதே எந்தெந்த கேள்விகள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க யூபிஎஸ்சி, எப்படி ஃபேஸ் பண்ணால் நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ண முடியும், இந்த எல்லா விஷயங்களுமே இந்த பேட்டர்னோட நீங்கள் லிங்க் பண்ணி தான் வந்து கொண்டு போகணும். டெய்லி ப்ரிப்பேர் பண்ணும் போதும் இந்த பேட்டர்ன், இந்த சிலபஸ், இத்தனை கேள்விகள், இத்தனை மார்க்ன்றதை மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் யூபிஎஸ்சியை ட்ராக்கில் கரெக்டாக போக முடியும். ஓகே ரைட், சரி, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எக்ஸாம் பேட்டர்னுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, யூபிஎஸ்சிக்காக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் மெயின்ஸ்க்கும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸை தயவு செஞ்சு முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, இப்போது ப்ரிலிம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு கேட்குறாங்க ப்ரிலிம்ஸ் சிலபஸ் 4வது என்ன வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியன் பாலிட்டி கவர்னன்ஸ். ப்ரிலிம்ஸ் சிலபஸ் லாஸ்ட் படி என்ன வந்திருக்கு, ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது டக்குன்னு மைண்டில் வந்து வரணும். சேம் திங் மெயின்ஸ் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸையும் முழுமையாக நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா இங்கே ப்ரிலிம்ஸ் தனியாக, மெயின்ஸ் தனியாக அந்த கேட்டகரி வந்து கிடையாது. ஹிஸ்ட்ரி ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ரிவால்ட் படிக்கிறீங்கன்னா அந்த ரிவால்ட்டில் ப்ரிலிம்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க, மெயின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து படிக்கிறீங்க, அடிப்படை உரிமை படிக்கிறீங்க பாலிட்டியில், அந்த டாப்பிக்கில் ப்ரிலிம்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மெயின்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய ட்ரெண்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் எப்படி கேள்வியாக கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி வந்து கேட்க முடியும், இது எல்லாம் எங்கே அனலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், சிலபஸை முழுமையாக படிக்கணும். சிலபஸை முழுமையாக படிச்சுட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கணும். அந்த எக்ஸாம் பேட்டர்னில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்
யூபிஎஸ்சி எப்படி அதை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, இதில் இந்த சார் என்ற விஷயம் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு, ரிவைஸ் பண்ணுறது இல்லையா. அப்போ எல்லா ஸ்டேட்டுமே கொண்டு வர போகிறோம் அப்புறமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த சார் இதை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் எப்படி ஒரு கேள்வியை வைக்க முடியும், யூபிஎஸ்சியோட பிவைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும், சிலபஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும், மெயின்ஸ் எப்படி வந்து கேட்பாங்க, இந்த ஒரு விஷயத்தை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் தான் அந்த பேட்டர்ன் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, சரி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ப்ரிலிம்ஸ், ரைட். இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏன் ப்ரோ நம்ம வந்து பார்க்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்த்துட்டு போயிடலாம், தெரிஞ்சிருக்குன்னு தோணலாம். பட் ஒரு டைமை ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸாக இதான் சிலபஸ், இதான் பேட்டர்ன்ற விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். ஒரு பிகினருக்கு தப்பு இங்கே தான் வந்து நடக்குது. நம்ம கிளாஸ் போகும், அகாடமி போகும், டெஸ்ட் போட்டு போகும், பட் அது ரெலவெண்ட்டாக ரிசல்ட்டாக வரத்துக்கு இந்த விஷயங்கள் வந்து தேவை. ஓகே, ரைட். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரியாதவங்க முழுமையாக பார்த்துக்கோங்க. 1 டே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, 2 பேப்பர் இருக்குது, GS1 GS2. ஸோ GS1 கவர் ஆகிறது ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி அந்த மாதிரிலாம் கவர் பண்ணுறது. அண்ட் GS2 பொறுத்த வரைக்கும் சிசெட் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து கவர் பண்ணுவாங்க. இதில் சிசெட் பொறுத்த வரைக்கும் வெறும் குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான். இதில் வந்து ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த குவாலிஃபை ஆகிட்டா தான் GS1 மெரிட்டில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ GS1 என்ன மார்க் வாங்குறோமோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மெயின்ஸ்லையும் போலாமானாமதை சொல்லிடுவாங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட் திங். அடுத்தது இப்போ GS1 மொத்தம் உங்களுக்கு 100 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, 200 மார்க்கு, ஒரு கேள்விக்கு 2 மார்க். ஓகே, அன்றைக்கி முக்கியமான விஷயம் நெகட்டிவ் மார்க் ரோல் பெருசாக இங்கே வந்து ப்ளே பண்ணும். ஸோ 1/3 மார்க், அதாவது GS1 -0.66 அப்படின்னும், சிசெட்டில் 80 கேள்விகள் தான், அப்போ இங்கே -0.83 மார்க்கும் மைனஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் எப்படி அப்ளிகபிள் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3மே அட்டன் பண்ணுறீங்க. நம்பர் 1 ஓகே அட்டன் பண்ணியாச்சு, ஆன்சர் கரெக்டு. நம்பர் 2 கரெக்ட், நம்பர் 3யும் கரெக்டு. 3மே அட்டன் பண்ணிட்டீங்க, 3மே சரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 6 மார்க் அப்படியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்குது. 1ம் 2ம் அட்டன் பண்ணிட்டீங்க, சரியாக போட்டுட்டீங்க. நம்பர் 3 அட்டன் பண்ணிவிட்டு பட் தப்பாயிடுச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுக்கு 2 மார்க்கும், இதுக்கு 2 மார்க்கும், இதுக்கு -0.66 மார்க் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக 3.34 மார்க் மட்டும் தான் வந்து வரும். இது முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்டன் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அட்டன் பண்ணி தப்பாயிடுச்சுன்னா உங்களுக்கு -66 மார்க் வந்து போகுது. இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்பர் 3 அட்டன் பண்ணவே இல்லை, பிளாங்காக வந்து விட்டுட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும், 4 மார்க் வந்து வரும். ஓகேவா, இதுதான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் நடக்கிற ஒரு விஷயம். நம்ம 3 கேள்வியுமே அட்டன் பண்ணால் நமக்கு வரப்போகிறது 3.34 தான். பட் 2 கேள்வி மட்டும் நான் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு போதும்னா 4 மார்க் கிடைக்கும். இந்த 3rd கேள்வி இருக்குல்ல, இதை வந்து நம்ம விட்டுடுறோம். இதை விடுறதுக்கான நேக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே இதை விடலாமா வேணாமா எப்படி கேட்பாங்க, ஒரு 4 ஆப்ஷனில் என்ன மாதிரி யூபிஎஸ்சி ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்றத யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் நம்ம கொண்டு போகணும். இயர் ஆன் இயர் யூபிஎஸ்சி ட்ரெண்டை மாற்றிட்டு இருந்தாலும் அந்த கேட்குற கேள்விகளில் எப்படி வந்து கேட்குறாங்க, ஒரு எர்த்குவேக் இருக்குது, வல்கனோ இருக்குன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை யூபிஎஸ்சி எப்படி கேட்குறான்றதை தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா இந்த 3rd கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னும் போது இதை பிளாங்காக விட்டுட்டா 3.34க்கு பதிலாக 4 மார்க் கிடச்சிடும். ஏன்னா 0.1, 0.2 கூட கட் ஆஃப் வந்து மாறலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ நெகட்டிவ் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்தது சிசெட் நம்ம வந்து வருவோம். உங்களுக்கு பேப்பர் 1 மட்டும் தான் மெரிட் பேப்பர். சிசெட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் குவாலிஃபைக்கு பேப்பர் மட்டும்தான். 80 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த 80 கேள்விகளில் 27 கேள்விகள் சரியாக போட்டால் போதும். அதாவது 66 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிடலாம். இப்போ 27 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 67.5 மார்க் வந்து வரும். பட் 27 கொஸ்டின்ஸ் தானே, மேக்ஸ் தானே, ரொம்ப லேஸாக எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஏன்னா சிசெட்டில் கால வாரினது ஏகப்பட்ட பேருக்கு வந்து இருக்குது. இங்கே சிசெட் பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஒரு 6-7 மாதமாவது ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா 27 கேள்வி வந்து போடுறீங்க, 27 கேள்வியில் ஒரு கேள்வி தெரியாமல் தப்பாகிட்டா கூட 26 தான் நீங்கள் வந்து போட்டுருவீங்க. நீங்கள் ஜிஎஸ்ல 200 மார்க் எடுத்தாலும் இங்கே குவாலிஃபை ஆகலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ சிசெட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். நம்ம ஜிஎஸ்ல பாலிட்டி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், எக்கனாமி, ஜியோகிரஃபி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். பட் அவ்வளவு இருந்தாலும் சிசெட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. ஏன்னா சிசெட்லேயும் குவாலிஃபை ஆனால் தான் நீங்கள் மெயின்ஸ்க்கே வந்து போக முடியும். ஏன்னா ஜிஎஸ் ஒன்று எடுத்துப்பாங்க. சிசெட்டில் மார்க் எடுக்காமல் ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எந்த யூஸுமே இல்லை, எந்த பயனும் கிடையாது. ஸோ சிசெட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. ரீசன்ட் இயர்ஸாக சிசெட்டும் டஃப் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் நீங்கள் மினிமம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மே மாதம் எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே சிசெட்டுக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுதான் ப்ரிலிமினரி. இது எல்லாமே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 பேப்பர், காலையில் GS1, ஆஃப்டர்நூன் சிசெட் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் சிசெட் பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிஃபைங் மட்டும்தான். GS1ல் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு மெயின்ஸுக்கு என்ட்ரி வந்து கொடுப்பாங்க. இதான் உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்.
முடிஞ்சிச்சா? சரி, இப்போது இந்த ப்ரிலிம்ஸ்க்கு என்ன நம்ம வந்து படிக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், இந்த சிலபஸை முழுமையாக வந்து படிக்கணும். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரிலிம்ஸ்க்கு இதை மட்டும் படித்தா போதும். இந்த டாப்பிக்கில் எங்கே வந்து கவர் ஆகுது, இங்கே கொடுத்துப்பட்டிருக்க இந்த மெயின் சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாக வந்து படிக்கணும். ரைட்? சிலபஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை எடுங்க. இங்கே ஆரம்பத்தில் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் 10 நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த டைமை முழுமையாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, எப்படி வந்து கேட்டிருக்காங்க, அந்த அஸ்திவாரம் சமயம் வந்து போடணும். ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா கையில் இருக்க அருவா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அதை ஷார்ப் ஆகிறதுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை ஷார்ப் ஆகிட்டால் மரத்தை ஈஸியாக வந்து வெட்டிடலாம். யூபிஎஸ்சியும் அதே மாதிரி தான். படிக்கிறோன்ற வேறு வேணும் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா படிப்போம், நாலேஜ் கெயின் ஆகும். பட் யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக அப்ளை ஆகாது, கிளியர் பண்ண முடியாது. இது அனுபவம், இதான் வந்து உண்மை. இப்போ பாலிட்டி இருக்குன்னா நம்ம கண்டென்ட்டை ரொம்ப டம்ப் பண்ணி படிப்போம். பட் எக்ஸாமுக்கு என்ன வந்து வேணும், அதான் வந்து இம்பார்ட்டன்ட். லட்சுமிகாந்த் புக் நம்ம வந்து படிக்கிறோம்னா நிறைய நம்ம வந்து படிப்போம். அந்த பேசிக்கான விஷயங்கள் என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கவர் பண்ண விட்டுருப்போம். அப்போ அந்த டாபிக் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சிலபஸ் ப்ளஸ் பிஒய்க்யூ இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டா உள்ளே வந்து போயிடலாம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் ஓவர். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம வந்து வருவோம். ஸோ மெயின் ஸ்டேஜில் எல்லாமே தியரி பேப்பர் தான். இங்கேயுமே 2 குவாலிஃபைங் பேப்பர் இருக்குது. நம்பர் 1, எனி இந்தியன் லாங்குவேஜ். தமிழ் சூஸ் பண்ணலாமா? எஸ், சூஸ் பண்ணலாம். ஹிந்தி, மலையாளம் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனி இந்தியன் லாங்குவேஜ். அடுத்தது இங்கிலீஷ் பேப்பர் கம்பல்சரி. இது 300 மார்க் வைப்பாங்க. இதில் 75, 90 வெறும் குவாலிஃபைங் பேர் மட்டும் தான், மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சிசெட் மாதிரி குவாலிஃபைங் தான். இதுக்கான பேப்பர் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, பிஒய்க்கு தான் எல்லாத்துக்குமான சோர்ஸ். நம்ம ஒரு அகாடமியில் சோர்ஸ் எடுக்கிறத விட யூபிஎஸ்சி எப்படி வந்து கேட்டிருக்காங்க அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ குவாலிஃபைங் முடிஞ்சு தான் அதுக்கப்புறம் மெரிட் பேப்பர் நம்ம வந்து வரலாம். ஸோ பேப்பர் 1 எஸ்ஏ 250 மார்க். அதாவது ஒரு லைன் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு லைனுக்கு நம்ம ஒரு 1000 வேர்ட்ஸ் கிட்ட வந்து எழுதணும். அது எப்படி வந்து கொண்டு போக முடியும்? ப்ராப்பர் ப்ராக்டிஸ் மட்டும் தான். நாலேஜ் கெயின் பண்ணணும், பேப்பர் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம். அங்கேருந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம், லாஸ்ட் இயர் என்ன வந்து கேட்டிருக்காங்க, ஒரு 1 லைன் கேள்வி லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. அந்த 1 லைனுக்கு என்ன கீ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்றைக்கி எல்லாமே வந்து கிடைக்கிது, அது செக் பண்ணி பாருங்கள். ஒரு எஸ்ஏக்கும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்களே ஒரு கேள்வி உருவாக்க ஒரு பேப்பர் படிக்கும் போது அந்த பேப்பர் எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இருக்குது. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரிவைஸ் விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எப்படி வந்து மேக் பண்ணலான்றதை நீங்களே ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஆன்சர் வந்து பின்னா எவாலுவேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் தான் எஸ்ஏலாம் ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். இது 250 மார்க். அடுத்து பாருங்கள், GS 1, 2, 3 என்ன கவர் ஆகுது? ப்ரிலிம்ஸ் ஹிஸ்ட்ரி படிப்போமா? ஹிஸ்ட்ரி. பாலிட்டி கவர்னன்ஸ் படிப்போமா? பாலிட்டி. டெக்னாலஜி படிப்போமா? சயின்ஸ் டெக்னாலஜி. எக்கனாமி எஸ் கவர் ஆகுது. பயோடைவர்சிட்டி சயின்ஸ் எஸ் கவர் ஆகுது. அப்போ இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டாபிக் ஒன்றா தான் உங்களுக்கு வந்து வருது. அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஒரு டாப்பிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ பாலிட்டியில் வந்து படிக்கிறோம் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு. ஸோ ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் கவர் ஆகுது. ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிட்டோம். அப்போ இந்த ஆர்டிகல் இருந்து ப்ரிலிம்ஸில் எப்படி வந்து கேட்பாங்க, மெயின்ஸ் எப்படி கேட்பாங்க, சோர்ஸ் என்ன, யூபிஎஸ்சியோட பிஒய்க்கு அதை எடுத்து பார்க்கணும். இந்த டாப்பிக்லேருந்து எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணுங்கள். யூடியூப்ஸ்லையோ இல்லை அகாடமி எல்லாமே வந்து கொடுப்பாங்க. பட் செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறது தான் அந்த டாப்பருக்கும் மற்றவங்களுக்குமான எட்ஜிங் வந்து வருது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துக்குமே சிலபஸ் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி முடிச்சிடணும். அந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி பிஒய்க்கு முழுசாக நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். ஓகே, இது எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்தது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, இது 250 மார்க்கு. அடுத்த விஷயம் ஆப்ஷனல் பேப்பர். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மொத்தம் 500 மார்க்கு. ஸோ என்ன ஆப்ஷனல் சூஸ் பண்ணலாம், ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ண வீடியோ வந்து கொடுக்குறேன், வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே எல்லா பேப்பரையும் வந்துருக்காங்க. ஸோ பாட்னி, கெமிஸ்ட்ரி, சிவில், மெக்கானிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பேப்பரில் ஒரு சப்ஜெக்ட் 2 பேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி சூஸ் பண்ணால் பேப்பர் 1, பேப்பர் 2. ஹிஸ்ட்ரி சூஸ் பண்ணால் பேப்பர் 1, பேப்பர் 2. இதில் ஒரு பேப்பருக்கு 250 மார்க்கு. இந்த ஆப்ஷனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 500 மார்க்கு நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். ஏன் அப்படின்னா எஸ்ஏ எத்திக்ஸ் பேப்பரில் அடி வாங்க சான்ஸ் இருக்கும். ஸோ GS1, GS2, GS3 நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் எத்திக்ஸும் எஸ்ஏயும் எவ்வளோ படித்தாலும் மார்க் கம்மியாக வர மாதிரி தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல ஆப்ஷனல் ப்ராப்பராக படித்தா இங்கே வந்து பூஸ்டப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு போகலாமா, மெயின்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியாகிரஃபி நீங்கள் வந்து படிக்கிறீங்க, இல்லை பேப்பர் 1, பேப்பர் 2 வந்திருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் படிக்கிற டாபிக் தான் இங்கே வந்து கவர் ஆகும். அதே வல்குனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். பேப்பர் 2 புதுசாக வந்திருக்கும். அப்போ நீங்கள் ஒரே கல்லில் 2 மாங்க யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அப்போ எந்த சப்ஜெக்ட் எப்படி வந்து கொண்டு போக முடியும், அந்த ஆப்ஷனல் பேப்பர் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெளிவாக பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் யூபிஎஸ்சியோட பேட்டர்ன். ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துட்டோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2 பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் 100 கேள்விகள், பேப்பர் 2 80 கேள்விகள். ரெண்டுத்துலையுமே நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, அண்ட் சிசெட் பொறுத்த வரைக்கும் வெறும் குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னா
66 அதாவது 80 கேள்விகளுக்கு 27 66 மார்க் நீங்கள் எடுத்தால் போதும் எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆகிடலாம். இதை குவாலிஃபை ஆனதான் ஜிஎஸ் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஜிஎஸ் மார்க் எவ்வளோ நம்ம வந்து எடுக்கணும், அது கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கேள்வி இருக்குது, நீங்கள் 50 கேள்வி எழுதுறீங்க, 50 கேள்வி தொடவே இல்லைனாலும் கவலை இல்லை. இந்த 50 கேள்விகளுக்கு 50மே கரெக்ட் ஆகிட்டா 100 மார்க் வந்துடும், எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸை கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2.5 மாதத்துக்கு அப்புறம் மெயின்ஸில் 2 தியரி பேப்பர் ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் குவாலிஃபை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஏ, GS1, GS2, 3 and 4 2 ஆப்ஷனல் பேப்பர். ஓகே, இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான ப்ராசஸ். ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். முடிஞ்சுதான்? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் திங், எனி டிகிரி, எந்த டிகிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் அறுதி வச்சு கிளியர் பண்ணாலும் ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அதெல்லாம் கணக்கில்லை, இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான், எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஃபைனல் இயர் படிக்கிற எக்ஸாம் எழுத முடியுமானா எஸ், எழுத முடியும். ஓகே, அப்போது இந்த ஏஜ் கால்குலேஷன் ரொம்ப வந்து முக்கியமான விஷயமா வந்திருக்கும். ஸோ இதை படித்து பார்க்கும்போது 21, 32 டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இன் ஜென்ரல் நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சிடலாம். பட் மந்த் வைஸாக வந்து மாறும். இப்போ August 1 வந்துருக்கு, August 2 வந்தால் எலிஜிபிள் இல்லையாமல் தெரிய வரும். உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணால் போதும் நம்ம கிளியராக வந்து புரிஞ்சிக்க முடியும். பார்த்துடலாமா? ஸோ இந்த லிங்க் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து ப்ரைவேட் லிங்க் தான். ஓகேவா? ரைட், இந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதாவது 21 வயசு எல்லாருக்குமே ஸ்டார்டிங் இருக்கணும், அது ஒரு விஷயம். எந்த வருஷம் அப்ளை பண்ண போகிறோம் அந்த ஒரு விஷயம் இருக்குது. எனி டிகிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த இயர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதை வந்து கொடுத்துடணும். ரைட்டா? ஸோ 2026 அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 2000 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது எந்த மந்த் ஜான் நம்ம வந்து கொடுத்துட்டோம். அடுத்த விஷயம், உங்களுக்கான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, ஜென்ரலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், SC ST OBC வந்து உண்டு. OBC அப்படின்னா MBC, BC, PCM எல்லாமே கவர் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம OBC ஜென்ரலை வந்து கிளிக் பண்ணிப்போம், கால்குலேட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? இந்த விஷயம் நமக்கு தேவையில்லைங்க, என்ன இயர் வந்திருக்கு, என்ன மந்த் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். 2026 எக்ஸாம் எலிஜிபிள்னா எஸ், எலிஜிபிள் தான். இது கரெக்டாக இருக்குது. நான் எல்லா டேட்டா வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு ஸ்கேம் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. கிளியராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்ற பட்சத்தில் இதில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, எந்த இயர் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பார்த்து வந்து கொடுங்க. என்ன கேட்டகரி, ஜென்ரலா, OBC, SC ST வந்து கொடுங்க. அண்ட் கால்குலேட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான விஷயம் வந்து வந்துடும். எலிஜிபிள்னா க்ரீன் கலரில் வரும், நாட் எலிஜிபிள் அப்படின்னா ரெட் கலரில் இங்கே வந்து பின்னாக கொடுத்துருவாங்க. ஓகே, அதை பார்த்து எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது அட்டெம்ப்ட் பொறுத்த வரைக்கும் என்னங்க பிரச்சனைங்க. ஸோ அட்டெம்ப்ட் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரி, OBC கேட்டகரி அண்ட் SC ST கேட்டகரி. ஓகே, இதில் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 6 அட்டெம்ப்ட் தான் வந்து கொடுக்க முடியும். OBCக்கு 9 அட்டெம்ப்ட்டு, SC STக்கு அட்டெம்ப்டே வந்து கணக்கு வந்து பின்னாக இல்லை. அதாவது எல்லாருக்குமே மினிமம் ஏஜ் லிமிட் 21, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 32, OBCக்கு 35, SC STக்கு 37. ஓகே, மினிமம் எல்லாருக்குமே காமன் தான். பட் மேக்ஸிமம் ஜென்ரலுக்கு வந்து 32, 35, 37 இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்றதை இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அட்டெம்ப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அப்ளை பண்ணால் மட்டும் கிடையாது, அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலில் அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து OMR ஷீட்டை அட்டென்ட் பண்ணிட்டு வந்தால் தான் அதுக்கு வந்து கணக்காக வந்திருக்கும். அப்ளை பண்ணால் மட்டும் கணக்கு இல்லை. ஸோ 6 அட்டெம்ப்ட் 6 டைம்ஸ் நீங்கள் ஜென்ரலுக்காக வந்து பண்ணிக்கலாம். OBC 9 அண்ட் SC ST பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 37 வயசு வரைக்கும் எத்தனை அட்டெம்ப்ட்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து கணக்கே வந்து இப்போ நகை இல்லை. பட் OBCக்கு உங்களுக்கு 21லேருந்து 35 வரைக்கும் 9 டைம்ஸ் எக்ஸாம் எழுதிக்க முடியும். அண்ட் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 32 வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜென்ரலில் வந்து இருக்கிறீங்க, 21 வயசு வந்து உங்களுக்கு இருக்குது, ஆரம்பிக்கிறீங்க. 27 வயசு வரும்போது உங்களுக்கு 6 அட்டெம்ப்டையுமே வந்து பின்னாக முடிஞ்சிருக்கும். எனக்கு ஏஜ் இருக்குது, அப்ளை பண்ணலாமானா அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் இருந்தாலும் அட்டெம்ப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலுக்கு 6 அட்டெம்ப்ட் தான், OBCக்கு 9 தான், SC ST கணக்கு வந்து இல்லை. மினிமம் 21, மேக்ஸிமம் 32, 35, 37 இந்த ஏஜில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்றதை இந்த லிங்கை போய் கிளிக் பண்ணி கிளியராக பார்த்தாலே போதுமான விஷயம். எந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, இதுதான் எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் UPSCக்கான பேசிக் புக் லிஸ்ட்டு. ஸோ நான் புக் லிஸ்ட் தனியாக வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து புரியும். இங்கே இன்னும் டவுட் என்னென்னா, எக்ஸாமை தமிழில் எழுத முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும். இங்கே எக்ஸாமை தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் என்ன உங்களுக்கு இங்கிலீஷும் ஹிந்தியில் மட்டும் தான் எக்ஸாம் வந்து வரும். ஓகேவா? அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எக்ஸாம் வந்து எழுத முடியும். அண்ட் இன்டர்வியூவும் நீங்கள் தமிழில் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும்.
ஓகே, அப்போ தமிழில் உங்களுக்கு பாசிபிள் வந்திருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னது, ப்ரிலிம்ஸ் என்ன சிலபஸ் என்ன பேட்டர்ன் முழுமையாக பார்த்துட்டோம். மெயின்ஸ் என்ன சிலபஸ் என்ன பேட்டர்ன் அதே முழுமையாக நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது என்ன ஏஜ் லிமிட் அதையும் பார்த்துட்டோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். அடுத்த வீடியோவில் பேசிக்கான புக் லிஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். எதுக்காக என்சிஆர்டிஸ் வந்து வேணும், அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வேணும், அதை முழுமையாக நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ அதை பார்த்துட்டா ப்ரிப்பேர் பண்ண இன்னும் ஈஸியாக வந்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இதில் ஏதாவது விஷயங்கள் புரியல, ஏன்னா வேகமாக இருக்குன்னா அதை வந்து கேளுங்க. எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே, ப்ரிலிம்ஸ் என்ன சிலபஸ் என்ன பேட்டர்ன் கவர் பண்ணியாச்சு. என்ன வந்து கேட்பாங்க, மெயின்ஸ் எப்படி கேட்பாங்க அதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். சிலபஸ் அதையும் வந்து கொடுத்தாச்சு. சிலபஸ் டீகோட் எப்படி வந்து பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும் வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்து அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ அது விஷயம் வந்து பின்னாக சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் புக் லிஸ்ட் வந்து பார்க்கணும். அதை பார்த்துட்டா மேட்ரு வந்து ஓவர், ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை தவிர்த்து ஏதாவது விஷயங்கள் புரியல, வேகமாக இருக்குது வீடியோவில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். நம்ம தேவையான விஷயங்கள் சிலபஸ் பேட்டர்ன் பிவைக்யூ ஏஜ் லிமிட் எஜுகேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.